திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரு பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சு வைகலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து வட்டாமல் இனிப்பதுவே. மணிவாசகப் பெருந்தகை மாணிக்க வாசகர். இவரது வரலாறு மற்றும் அனைத்திலும் தனித்துவமான வரலாறு. 63 நாயன்மார்கள் லிஸ்ட்டில் மாணிக்க வாசக சாமி சேரமாட்டார். ஏன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். மாணிக்க வாசக சாமியுடைய வரலாறு மட்டும் தனி வரலாறு. இவருடைய இந்த திருவாசகத்துக்கு இணையான நூல் எதுவுமே கிடையாது. ஒரு ரெண்டு நூல்கள் மட்டும்தான் உயர்ந்த நூல்கள். ஒன்று திருப்புகழ், இன்னொன்று நம் திருவாசகம். முருகப்பெருமானது திருமுறைகளில் 8வது திருமுறை என்ற போற்றப்படுவது அருணகிரிநாத சாமியில் எழுதிய திருப்புகழ். சைவ திருமுறைகளில் 8வதாக போற்றப்படுவது திருவாசகம். இந்த 2 நூல்களுக்கும் மேலே ஒரு நூல்கள் வேறு எந்த நூல்களுமே இல்லை. ஏன்னா இந்த 2 நூல்களும் இறைவனை நோக்கி அழுது 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 மோட்சத்தை அடைய வழிகாட்டக்கூடிய நூல்கள். எனவே இப்பேற்பட்ட நூல்களை முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். மனிதனுக்கு சொல்லிய நூல் திருக்குறள். கடவுள் மனிதனுக்கு சொல்லிய நூல் பகவத்கீதை. ஆனால் மனிதன் கடவுளுக்கே சொல்லிய நூல்தான் திருவாசகம். சிவபெருமான் கேட்குறாருங்க, மாணிக்க வாசகர் சாமி உக்காந்து கொண்டு சொல்ல சிவபெருமான் நின்று கொண்டு அதை எழுதிக்கிட்டு இருக்காரு. திருவாசகத்தை அவரே கைப்பட எழுதுகிறார். அதில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. ஏன் சரிமா சிவபெருமான் கைப்பட எழுதுனான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க, முதலில் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம், மாணிக்க வாசகர் சாமி எந்த காலத்தை சேர்ந்தவர்? 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, சில பேர் 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. அது நிறையா கட்சிகள் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம 3ஆம் நூற்றாண்டு கட்சி. ஏன்னா 3ஆம் நூற்றாண்டில் மாணிக்க வாசகர் வாழ்ந்ததுக்கு தான் நிறையா அடையாளங்கள் இருக்கின்றது. ஏன்னா மாணிக்க வாசகர் சாமியுடைய திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட விநாயகர் வழிபாடே கிடையாது. முருகருக்கெல்லாம் பாட்டு இருக்குது, மாணிக்க வாசகர் பாடுவார். முருகருக்கெல்லாம் பாட்டு இருக்குது, ஆனால் விநாயகருக்கு வழிபாடு கிடையாது. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் விநாயகர் வழிபாடே வரலை. 7ஆம் நூற்றாண்டில் தான் விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டுக்கு வந்தது. அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்தவர் மாணிக்க வாசக பெருந்தகை. அரிமர்தன பாண்டியன் காலம் 3ஆம் நூற்றாண்டிலே திருவாதவூர் என்ற ஒரு ஊர், மதுரைக்கு மிக அருகாமையில் இருக்கும் திருவாதவூர் என்ற ஒரு ஊரில் நம் மாணிக்க வாசக பெருந்தகை அவதாரம் செய்கிறார். 3ஆம் நூற்றாண்டு. அதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்குது. இப்போ ஞானசம்பந்த சாமியுடைய தேவாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஞானசம்பந்த சாமி எப்படி பாடுவார்னா திட்டம் போட்டு பாடுவார். மொத்தம் 11 பாட்டு கரெக்டாக பாடுவார். அதுலேயும் 11வது பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசி பாட்டு திருக்கடைக்காப்பா, அதுக்கு முந்தின பார்த்து சமணர்களை ஒரு கொட்டு வைப்பார் ஞானசம்பந்த சாமி. அப்படி திட்டம் போட்டு இலக்கணப்படி பாடுவார். அப்பர் சாமி அதே மாதிரி ஒரு 10 பாட்டு, சுந்தரமூர்த்தி சாமி அப்படி தான். ஆனால் மாணிக்க வாசகர் எப்படி தெரியுமா? இவங்க எல்லாம் தமிழ் ஒழுங்காக இருக்கணும், அதனால் அந்த தமிழ் வழக்கம் மாறிவிடக்கூடாது என்று பாடினார்கள். ஆனால் ஞானசம்பந்த சாமி மன்னிச்சிருங்க, திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சாமி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அன்பு வரும்போது அளவாவாங்க வரும், திட்டம் போட்டால் பாட முடியும் அன்பை? வாய்ப்பே இல்லை. மாணிக்க வாசக சாமி அன்பினால் உருகி உருகி இறைவனை அழுது அழுது பாடினார். அதனால தான் மாணிக்க வாசக சாமிக்கு அழுது அழுது அடியடைந்த அன்பர் என்று மாணிக்க வாசகருக்கு பெயர். திருவாசகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அழுகை தமிழ். நம்மளை எல்லாத்தையும் ஏமாற்றி விட்டாங்க தெரியுமா? தமிழில் மொத்தம் 3 தமிழ் தான் இருக்குது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. தமிழில் மொத்தம் 6 வகை தமிழ்கள் இருக்குதுங்க. என்ன தெரியுமா? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், சைவ திருமுறைகள், சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம், வைணவத்தமிழ், திருவாசகம், அழுகை தமிழ். ஒவ்வொரு சிவருமான முன்னாடி வச்சு அழுவாருங்க மாணிக்க வாசகர் பெருமானே. எல்லாத்தையும் கொடுத்து இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியான்னு அழுகிறாருங்க மாணிக்க வாசகர் பெருந்தகை. திருவாசகத்தை படித்தீங்கன்னா கண்ணீர் வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த பிரிவு கிடையாது. அப்படி அழுகிறப்போ கணக்கு போட்டு பாட முடியாது. மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் 3 பாட்டு தான் இருக்கும். ஒரு இதில்
10 பாட்டு இருக்கும், ஒரு இதில் 19 பாட்டு இருக்கும், ஒரு இதில் அப்படி ஒவ்வொன்றா 100 பாட்டு இருக்கும் ஒன்றுத்தில். அப்படிலாம் மாணிக்கவாசகர் பாடுவார். சரி, இப்போ நம்ம மாணிக்கவாசகரின் வரலாறுக்கு கொஞ்சம் மேலாப்பில் அப்படியே உள்ளே போய் வரலாறை மட்டும் தொட்டுட்டு வந்துடுவோம். மாணிக்கவாசகர் 3ஆம் நூற்றாண்டிலே மதுரை மாநகருக்கு அருகே திருவாதவூர் என்ற ஒரு ஊரில் அவதாரம் செய்கிறார். அவர்களுடைய அப்பா அம்மா பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதை எந்த அளவுக்கு இதுன்னு எனக்கு தெரியலை, உண்மைன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம அதை எடுக்க வேண்டாம். அங்கே மாணிக்கவாசகர் அவதாரம் செய்கிறார் திருவாதவூரினிலே. சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் போகிறார். நல்லா பெரிய ஞானியாக இருக்கார். சின்ன வயசுலேயே சிவபெருமான் மீது பக்தி, தினமும் சொக்கலிங்க பெருமானை தரிசித்து கொண்டு செல்வார். இப்படியே பார்த்தாரு ரொம்ப அறிவாளிகள். இந்த அறிவாளிகள் எங்கே இருந்தாலும் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அப்பரசாமி அப்படி தான் சைவத்தை விட்டுட்டு சமணத்தில் போய் அங்கேயும் அவர் அறிவாளி தானே, அதனால் அங்கே போய் பெரிய ஆள் ஆகிட்டார். தர்மசேனர்னு பட்டெல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு, அப்பர் சாமிக்கு. இப்போ அதே மாதிரி இந்த பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன் பார்த்தான், ஆஹா இவர் நல்ல அறிவாளியாக இருக்காளே, அறிவாளிகள் தான் மந்திரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவரை மந்திரியாக போட்டார். அந்த காலத்தில் அறிவாளிகள் தான் மந்திரியாக இருப்பார்கள், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் வேறு எதுவும் சொல்லலை. மாணிக்கவாசகர் மந்திரியாக இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் வயசு போகுது. இவர் மந்திரியானது ஒரு 22 வயசு சம்திங் இருக்கும். அப்படி கொஞ்சம் ஒரு 30 வயசுக்கிட்ட வருது. இந்த ஒரு நாள் இவர் மாணிக்கவாசகர் சபையில் உட்காந்துட்ருக்கார். ராஜாலாம் உட்காந்துட்ருக்கான். ஒரு வீரன் சொல்கிறான், மகாராஜா நம்ம குதிரையெல்லாம் ரொம்ப வயசாகி போச்சு, போருக்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னொடனே மாணிக்கவாசகர் கிட்ட சொல்கிறான் மன்னன். மாணிக்கவாசகருக்கு அப்போ அந்த பேர் இல்லை, திருவாதவூரர். அவருக்கு உண்மையான இயற்பெயர் மாணிக்கவாசகருக்கு தெரியவில்லை. அதனால் அவர் திருவாதவூரில் தானே பிறந்தாரனால ஊரர்னே வச்சுட்டாங்க. இப்போது மதுரைக்காரர், ஜெர்மனிக்காரர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி திருவாதவூரர். அப்படி உங்களுக்கு புரிஞ்சுன்னா நல்லது. திருவாதவூரர் அப்படி வச்சுட்டாங்க. ஐயா திருவாதவூரரே, நீங்கள் எவ்வளோ காசு வேணால் 12,000 பொற்காசு இதை எடுத்துகிட்டு போங்க, போய் குதிரை வந்திருக்காமா அதை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மாணிக்கவாசகர் கிட்ட சொல்லிட்டான். இவர் மாணிக்கவாசகர் வரார், குதிரையில் வரார். நான் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக தான் போகிறேன், இந்த குதிரை வாங்க போகிற ஊர் அது பேர்லாம் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்க வேணாம், நம்ம சீக்கிரமாக இந்த வரலாறை கொஞ்சம் முடிக்கணும். வரார் மாணிக்கவாசகர் இங்கே நம்ம கொஞ்சம் தூரம் மதுரையை தாண்டி வராரா, திருப்பெருந்துறைன்னு ஒரு தலம், சிவாலயம். அப்போ சிவபெருமான் கோயில் அங்கே இல்லை, இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அங்கே சிவபெருமான் இந்த மாணிக்கவாசகருக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம மீனாட்சி சுந்தரமையான்னு ஒருத்தர் அழகாக சொல்லுவார், இந்த தட்சிணாமூர்த்தி இருக்கார்ல, அவர் ஏன் எதுக்கு எடுத்தாலும் தெற்கு பக்கம் பார்த்து இன்னும் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் சிவபெருமானே இந்த கடவுளே தவம் யாருக்காக பண்ணுறார், எதுக்காக பண்ணுறார் ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவர் தெற்குலேருந்து தவம் பண்ணார். அதனால் மாணிக்கவாசகர் அங்கேருந்து திருவாசகம் கிடச்சிது சிவபெருமானுக்கு. இப்போ திரும்பியும் அங்கேயே உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்கார், இன்னொரு திருவாசகம் கிடைக்காதான்ட்டு. அப்படி ஒரு சிறப்பு அவர் சொல்லுவார். அதே மாதிரி இந்த குரு வடிவில் சிவபெருமான் திருப்பெருந்துறையில் ஒரு குருந்த மரத்து அடியில் உட்காந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். சுற்றி சீடர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் தவம் பண்ணலை, ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார். இவர் அப்படியே வந்தாரா, பல்லாக்கில் வரார் மந்திரி. வரும்போது அப்படியே காதில் ஒரு இனிமையான ஓசை, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆஹா, மந்திரம் சிவமந்திரமாச்சு, நல்ல மந்திரமாக இருக்குது, இனிமையான ஓசையாக இருக்குது. என்னடான்னு திரையை விளக்கிட்டு பார்த்தா அந்த குருநாதரை பார்த்தார்ல, கண்ணீர் வந்துடுச்சு. குருநாதா, இவ்வளோ நாளாக உன்னைய பார்க்காத இந்த வாழ்க்கையை வீணாக கழிச்சுட்டேனேன்ட்டு அழுகிறார். பல்லாக்கை விட்டு இறங்குறார், ஓடுறார், கிட்ட போகிறார். ஆஹா, இந்த குருநாதர் பிரகாசமாக இருக்கார், திருமேனி கம்பீரமாக உட்காந்துட்ருக்கார். சுற்றி இத்தனை சீடர்கள்லாம் இருக்காங்களே, நானும் இந்த சீடர்களோட ஒருத்தன் ஆயிக்கணும்னு யோசிக்கிறார். கிட்ட போகிறார் அந்த குருநாதர்கிட்ட. குருநாதர் கையில் ஒரு நூல் வச்சுக்கிட்டு இருக்கார், சிவஞான போதம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் இல்லை, இது அதுக்கு முந்தான நூல். பார்க்குறார். இப்போது இந்த ஒரு சில பேர்த்துக்கு உணராத அது வரைக்கும் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது ஒருத்தங்க இப்படி கேட்பாங்க, யாராச்சும் தேனே சாப்பிட்லைன்னா இப்படி கேட்பாங்க, சார் தேன் எப்படி சார் இருக்கும், அது இனிக்குமா, புளிக்குமா, கசக்குமா? எடுத்து வாயில் வச்ச உடனே கேள்வி கேட்க மாட்டான். இப்போது சாப்பாடு வர்ற வரைக்கும் கேள்வி கேட்க மாட்டான், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். சாப்பாடு வந்துருச்சுன்னா கைக்கும் வாய்க்கும் சண்டை ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கேட்குறார். குருநாதரை பார்க்குறார். தம்பி, யார் நீ? புதாலாக ஒருத்தர் வந்திருக்கியே, பார்க்க நல்லா மந்திரி ராஜபரம்பரை மாதிரி இருக்கியே,
சிவருமான் ஒரு பார்வை பார்த்துட்டார். இதுக்கப்புறம் உனக்கு இந்த கோலம்லாம் கிடையாதுடா மாணிக்க வாசகா அப்படிங்கிறார். மனசுக்குள்ளே வெளிப்படையாக சொல்லலை, அதை புரிஞ்சுக்கிடுங்க. யார் நீங்கள், இந்த யார் நீங்கன்னு கேட்குறாரு இந்த குருநாதர். இந்த இவர் சொல்கிறார், யார் தெரியுமா, மந்திரி. பார்க்குறார், மாணிக்க வாசகா ஆணவத்தை விட்டு விட்டு எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணமே நீயாதான் ஆகப் போகிறாயடா. உனக்கே போடுறது இந்த முன்வினையினால் ஆணவமா? முன்வினை அது அப்படி கிடையாது, சும்மா ஒரு டைலாக்ஸ். நம்ம மாணிக்க வாசகசாமி உத்தரகோச மங்கையில் ஒரு சித்தராக இருந்தார். அதில் அது ஒரு முன்வினையால் தான் அவரும் அரிமர்தன பாண்டியனும் அப்பா அந்த காலத்துலேயும் அரிமர்தன பாண்டியன் பாண்டிய மன்னனாக இருந்தான். இந்த இவர் மாணிக்க வாசகர் இருந்த ஒரு சித்தராக இருந்தாலும் அது ஒரு முன்வினை காரணமாக திரும்ப இவங்க இதே அந்த கணக்கை அடைக்கணுங்கிறதுக்காக இந்த பிறவியில் வந்து பிறந்திருக்காங்க. சரிங்களா? கேட்குறார் அந்த மாணிக்க வாசகசாமி, கையில் என்ன வச்சுருக்கீங்க? சிவஞான போதம். என்னது? சிவஞான போதம். சிவ உபதேசம் கிடச்சிருச்சு குருநாதர்கிட்ட. சிவ முதல் இது கேட்குறார், சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன? அந்த கேள்விகள் உடனே ஆரம்பிச்சிருது. உணராத குருநாதர் சொல்கிறார், சிவம் என்றால் ஈடு இணை இல்லாத மெய்ப்பொருள், ஞானம் என்றால் அந்த மெய்ப்பொருளை அறிவது, போதம் என்றால் அந்த அறிவதை தெளிவது. அந்த டாப்பிக்லாம் நான் இப்போ முழுசாக போனேன்னா எனக்கு இன்னும் டைம் பத்தாதுங்க, என்னை மன்னிச்சிருங்க. சிவஞான போதம் சொல்கிறார். இந்த பக்கத்துலேயே உட்காந்துக்கிறார், காலை எடுத்து மேலே வச்சார். இந்த மாணிக்க வாசகர் மேலே வச்ச உடனே அருமையாக பாடல் பாடுறார். பாடின உடனே இந்த குருநாதர் சொல்கிறார், ஆஹா வாதவூரரே, உங்கள் பாட்டு ரொம்ப இனிமையாக இருக்கிறது, அப்படியே மாணிக்க சொற்களாக பாடுகிறீர்கள், அதனால் உங்களோட பெயர் மாணிக்க வாசகர் என்று சிவபெருமான் பேர் வைக்கிறார். திருநாவுக்கரசருக்கு யார் பேர் வச்சார்? சிவருமான் வச்சார். மாணிக்க வாசகசாமிக்கு சிவருமான் வச்சார். இப்போது இந்த கால் எடுத்து மேலே வச்சாரா நீர் வருது, சுகமாக இருக்குது. இது மாதிரி ஒரு ஆனந்தத்தை நான் உணர்ந்ததே கிடையாது. இந்த மாணிக்க வாசகர் கண்ணை மூடிட்டு அழுகிறார். உள்ளே அப்படியே பூரித்து போய் கிடக்குது. ஆஹா, இந்த குருநாதர் அழகாக இருக்கார், எனக்கு மந்திரி பதவி வேண்டாம், பொன்பொருள் வேண்டாம், மாட மாளிகை வேண்டாம், அரசு பணி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இந்த குருநாதர் கூட ஒரு 10-15 சீடர்கள் இருக்காங்க, அவங்க கூட நானும் ஒருத்தனாக மாறி இந்த குருநாதர் கூடயே போயிடுறேன்ட்டு அப்படியே பார்த்துட்டு கண்ணை முடிச்சாரா. உக்காந்துருந்த குருநாதரை காணோம். சரி, சுற்றி இருக்கிற சீடர்களை பார்த்தா அவங்களையும் காணோம். என்னடான்னு கேட்டால் அவரு இப்போயே போயிட்டாருங்க. இந்த உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பொண்ணு அமெரிக்கா மாப்பிள்ளையே பேசி முடிச்சிட்டாங்க, கல்யாணம் நடக்க போது ஒரு மாதம் இருக்குது இன்னும். இந்த பொண்ணு எது எடுத்தாலும், ஆஹா மாப்பிள்ளை அமெரிக்காவுக்கு இருக்கார், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்மளே அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போயிடுவார், அமெரிக்காவுக்கு போனவொடனே வாஷிங்டன் டிசிக்கு போவேன், சியாட்டலுக்கு போவேன், லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போவோம், எல்லா ஊருக்கும் நான் போவேன், தெரிஞ்ச ஊர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த தெருவில் வந்து பேரிக்காய் விற்றா கூட பொண்ணுக்கு அமெரிக்கான்னு தான் கேட்குது. கல்யாணம் வந்துருச்சு, புருஷன் தாலியை கட்டிட்டான், கண்ணை மூடிச்சு பொண்ணு, ஆஹா நீ இந்த ஊருக்கெலாம் போகிறேன்னு முடிச்சுட்டு கண்ணை திறந்துச்சு பார்த்தா மாப்பிள்ளையே காணோம். சுற்றி முற்றி உக்காந்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் காணோம். என்னடான்னு கேட்டால் மாப்பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஆனால் என்னடா அது, கல்யாணம் தாலி கட்டினது எனக்கு, அதை விட்டுட்டு சாப்பிட வந்தவங்கலாம் கூட்டிகிட்டு அமெரிக்காவுக்கு போவாரா? அப்படி இந்த பொண்ணு அழுகுமா இல்லையா? அந்த அழுகைக்கு பெயர் தான் திருவாசகம் என்றீங்கள். சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா, மதுரை மாநகரின் பேரறிஞர், தமிழ் ஆசிரியர், முருகபக்தர், சிவருமான் பக்தர், திருநாவுக்கரசரின் பக்தர் பாடுகிறார், சொல்லுகிறார், மன்னிக்க வேண்டும் சொல்லுகிறார். அருமையான உதாரணங்க திருவாசகம். மாணிக்க வாசகசாமி அந்த அழுகைக்கு பெயர் தான் திருவாசகம். குருநாதர் அழுதார். அதுக்கப்புறம் அந்த குதிரை வேண்டிய கதை, அந்த இதெல்லாம் பிட்டுக்கு மண் சுமந்த கதை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இப்போது கொஞ்சம் எண்டிங்க்கு போகிறேன். மாணிக்க வாசகசாமி பல பதிகங்கள் பாடிவிட்டு சிதம்பரம் தில்லைக்கு வந்து விட்டார். தில்லைக்கு வர்றது தான் அவருடைய எய்மே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதின்னு. திருவாசகத்தில் பாதி வந்து சிதம்பரத்தை தான் மாணிக்க வாசகசாமி பாடுவார், தில்லையில் கூத்தணி அப்படின்னா. பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த சாமிகளுடைய வரலாறு அதிகம். மொத்தம் பெரிய புராணம் 4286 பாடல்கள். அதில் 1256 பாடல்கள் ஞானசம்பந்த சாமிகளின் வரலாறு மட்டுமே. பாதி புராணம், கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் தி பெரிய புராணம்னு வச்சுக்கிடுங்க. அதான் அந்த காலத்தில் சொன்னாங்க, திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி. சரிங்களா? மாணிக்க வாசகசாமி வந்துட்டார். அந்த கிழக்கு வாசல் வழியாக மாணிக்க வாசகசாமி வருகிறார்.
வந்து அங்கே சிதம்பரம் நடராஜாவை தினமும் போய் கும்பிட்டு வராரு. அதுக்கு அப்படியே அந்த கிழக்கு வாசல் பக்கத்துலேயே திருப்பெருந்துறைன்னு ஒரு சின்ன ஊர் இன்னொன்று இருக்குது. ஊரில் ஒரு மண்டபம் மாட்டேன், அதுக்கு பேரும் திருப்பெருந்துறை. மதுரை பக்கத்தில் இருக்கிற திருப்பெருந்துறை கிடையாது, இது வேறு திருப்பெருந்துறை, சின்னது மண்டபம் மாதிரி. அங்கே உட்காந்துட்ருக்கார். இந்த சிவருமான் கிளம்பி வரார். அவரே திருவாசகத்தை எழுத வேண்டும் என்று வரார். ஒரு அந்தனர் கோலத்தில் வரார். மாணிக்க வாசக சாமி உக்காந்துட்ருக்கார். ஐயா, நீர் தான் மாணிக்க வாசகரோ? நான் ஒன்றும் பேர் சொல்லலை, அந்த சிவருமான் தான் எனக்கு பேர், இறைவன் அப்படித்தான் எனக்கு பேரை வச்சார். ஞான சம்பந்த மாணிக்க வாசக சாமிகள் மாதிரி பணிவு யாருக்கிட்டேயும் யாருனாலையும் பார்க்க முடியாதுங்க. என்னை ஏன் நாயின்னு திட்டினா எனக்கு எவ்வளோ கோவம் வரும் நீங்களே சொல்லுங்கள். ஆனால் மாணிக்க வாசக சாமி அவரை பல இடத்துல நாயின்னு திட்டுவார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியருக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்னு சொல்லுவார். ஞாயிற்கடைப்பட்ட நாயேனை. மாணிக்க வாசக சாமி அவ்வளோ பணிவு, சரிங்களா? வந்து சொல்கிறார், ஐயா நான் வைக்கலை, அப்படி தான் சிவருமான் மாணிக்க வாசகர்னா சிவருமான் என்னைய கூப்பிட்டார். சரி, நீங்கள் ஏதோ அருமையாக பாடல்கள் பாடியிருக்கீங்களாமே. என்னமோ கொஞ்சம் நஞ்சம் பாடியிருக்கேன், அதெல்லாம் சொல்கிறீங்களா? நான் எழுதிக்கிறேன். 658 திருவாசகம், 658 திருவாசகம். மாணிக்க வாசக சாமி உட்காந்து கொண்டு பாட, மாணிக்க வாசக சாமி வந்த சிவருமானுடைய காலை பார்க்குறார். அவர் நின்றுக்கிட்டே இருக்கார். காலை பார்த்தோன்னே கண்ணீர் வருது. மறுபடியும் அந்த ஊற்று பெருக்கெடுக்கிறது. 658 திருவாசகத்தையும் பாடுறார் மாணிக்க வாசகர். திரும்ப பாட இந்த சிவருமான் கைப்பட எழுதிக்கிறார். திரும்ப விட்டுட்டு, ஐயா ஒர்க்கா திரும்ப சொல்லுங்கன்னா கேட்கல, கரெக்டாக எழுதிக்கிறார். ஏன் தெரியுமா? இவர் தானங்க உள்ளேருந்து பாடினது. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. உள்ளுக்குள்ளே யார் திருவாசகத்தை பாடினார்? மாணிக்க வாசகரா? இல்லை, மாணிக்க வாசகருக்குள்ளேருந்து சிவருமான் பாடினார். மாணிக்க வாசகரை வாயசைத்தார். சிவருமான் அப்படி எழுதுறார். இதில் எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஏன் சிவபெருமான் அவரே எழுதணும்? யாருக்கிட்டே கொடுத்து போய் எழுதிட்டான்னு சொல்லக்கூடாதா? நாரதா போய் அதை எழுதிட்டான்லாம் சொல்லக்கூடாதா? ஏன் தெரியுமா சிவருமான் அவரே வந்தார். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுவிடுவாங்க தமிழில், முக்கியமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் விட்றாங்க. ஐயோ பாவம், நாங்கள் கொண்டு 10ஆம் வகுப்பு போகிறேன் நடிகேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனால் அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. கேவலன், சிலப்பதிகாரத்தின் கதாநாயகன் யாருன்னு தமிழையா கேட்டால் கேவலன்னு எழுதி வைக்கிறாங்க. கோவலனுக்கு தமிழையா கேட்குறாரு, ஏன்டா கோவலனில் காலை அடித்து விட்ட, ஏன் கேவலன் மாதிரி போச்சு, ஏன்டா காலை ஒடிச்சு விட்ட, கோவலனில் காலை அடித்தா கேவலன். சரியா? ஐயா ஒன்றும் இல்லை, கண்ணகியை விட்டுட்டு மாதவி வீட்டுக்கு போனான்ல, அதான் காலை உடச்சி விட்டேன் அப்படின்னு நானா பையன் கேட்டாராம் வாத்தியார். சரிடா, நானும் இதுக்கப்புறம் இதே மாதிரியே பண்ணுறேன்னாரா. அப்புறம் தமிழ் எங்கிட்டு தாங்க போகும்? ராமாயணம்னு எழுத சொன்னால் ராமாயணம்னு எழுத சொன்னால் ராமயானம்னு எழுதி வைக்கிறாங்க. இதுதாங்க அல்டிமேட்டு. ஏகாதசின்னு எழுத சொன்னால் ஏகதாசின்னு எழுதி வைக்கிறாங்க. கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னால் படுவாவி புள்ளத்தாச்சின்னு எழுதுகிறாங்க. இவன்லாம் நம்ம ஊரில் படித்தவன் பாரு கண்ணதாசன். அப்படி போய்கிட்டு இருக்குங்க நம்ம நாடு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாதுப்பா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட்டு போடுவாங்கன்னு சிவருமானையே எழுதினார். இன்னொன்று, சிவருமான் ஏன் தெரியுமா ஒரு காப்பி எடுத்து இப்போ எழுதி, ஏன்னா இந்த ஊழிக்காலம்னு ஒன்று வருமா, நிலம் நீருக்குள் போகிவிடும், பெரிய சுனாமி அலைகள் உலகத்தை நிலத்தை மூழ்க செய்துவிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் நம்மளுக்கு அழிவு தண்ணினால தான். அதுக்கப்புறம் இந்த கடலுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அக்னி இருக்கும். அந்த அக்னி தண்ணியை உறிஞ்சு விடும். அந்த அக்னியை காற்று அணைச்சிரும். காற்று ஆகாயத்தோடு கலந்துரும். ஆகாயத்துக்கு முடிவே கிடையாது. எனவே அந்த காலத்துக்கு பேர் தான் ஊழிக்காலம். அப்போது அம்பாள் சிவருமானோட ஐக்கியமாயிடுவாள். இந்த சிவருமான் மனிதர்கள் யாரும் இல்லாததால் திருவிளையாடல் நடத்த முடியாமல், யாருமே எந்த மனிதனும் இல்லாத திருவிளையாடல் நடத்தாத அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பார் இந்த சிவருமான். அப்போ அவரை பொழுதை போக்கணுமா, போர் அடிக்கும்ல அவருக்கு, பொழுதை போக்கணுமா பயன்படுத்தணுமா? நல்ல கேள்வி. பொழுதை போக்கக்கூடாது, பொழுதை பயன்படுத்த வேண்டும். சிவருமான் அப்போ பொழுதை பயன்படுத்தணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல தமிழ் நூல் படிக்கலாமே. தமிழ் நூலா? சிவருமான் படிக்கிற அளவுக்கு பெரிய தமிழ் நூல் என்ன இருக்குது? திருவாசகம் இருக்கேன்னு அப்போ படிக்கிறதுக்காக சிவருமான் அந்த திருவாசகத்தை எழுதி வைத்து கொண்டார் என்று நான் சொல்லவில்லை. நம்ம மனோன்மணியம் எழுதிய சுந்தரம் பிள்ளை சொல்கிறார். யார் தெரியுமா அவர்? அந்த மனோன்மணியம் நூல்னால் என்ன தெரியுமா? அந்த நூலில் ஒரு பாட்டு இருக்கும், நீராடும் கடலுடுத்தன்று, தமிழ் தாய் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த சுந்தரம் பிள்ளை அதை எழுதினார். அவர் சொல்கிறார், தமிழ்தாயே உன்னிடமென்று அந்த ஊழிக்காலத்தின் பொழுதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நம் சிவபெருமான் அந்த
நம் சிவபெருமான் ஊழிக்காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக திருவாசகத்தை எழுதி கொண்டார் என்று சுந்தரம் பிள்ளை பாடுவார். எனவே சிவபெருமான் அப்படி எழுதிட்டாரா? இப்போ எழுதிட்டு இந்த பெருமான் என்ன பண்ணார், சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போய் நடராஜா சந்நிதியில் 5 படிகள் இருக்கும். நாம சிவய பஞ்சாட்சரப்படின்னு அதுக்கு பேர். அந்த படியில் 658 திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் அந்த நூலையும் எடுத்து அங்கே வச்சுவிட்டார். 8ஆம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் 2மே மாணிக்கவாசக சாமி பாடினது. 2த்தையும் அங்கே வச்சுவிட்டார். காலங்காத்தால் கோயிலை திறக்கிறாங்களா, காலங்காத்தால் கோயிலை திறந்த ஆனி மாதம் மக நட்சத்திரம் திறந்தா நடராஜா சந்நிதிக்கு முன்னாடி அவ்வளோ ஏடு இருக்குது. எல்லாம் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து பார்க்குறாங்க, இவ்வளோ ஏடு இருக்கே, என்னது இது பார்த்தா கடைசியில் எல்லாத்தையும் படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக கீழே மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதியதுன்னு கையெழுத்து. சிவபெருமான் ஐயா நடராஜா கையெழுத்து போட்டிருக்காருன்னு எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. நடராஜா கையெழுத்து போட்டிருக்காரான்ட்டு எல்லாரும் கேட்டாங்க, மாணிக்கவாசக சாமி எங்கே இருக்கார்? அவரா அந்த திருப்பெருந்துறையில் உட்காந்துட்டு இருக்கார், உடனே கூட்டிகிட்டு வான்னாங்க. மாணிக்கவாசக சாமிக்கிட்ட போய் சொன்னாங்க, அவருக்கே தெரியாது வந்தது சிவபெருமானான்ட்டு கண்ணீர் வருது. உள்ளே வந்தார் மாணிக்கவாசக சாமிகள். ஐயா மாணிக்கவாசக பெருந்தகையன்னு எல்லாம் காலில் விழுந்தாங்க. இந்த திருவாசகத்தின் பொருள் என்ன எங்களுக்கு சொல்லுங்கள். மாணிக்கவாசக சாமி சிரித்தபடி அந்த நடராஜ பெருமானை பார்த்தார். அப்படியே அந்த நடராஜ பெருமானோடு ஜோதியாக கலந்து விட்டார் மாணிக்கவாசக சாமி. இதில் அந்த திருவாசகத்துக்கு அர்த்தம் என்னென்னா, பெரிய இலக்கணம்லாம் லெக்சர்லாம் எடுக்கல மாணிக்கவாசக சாமி. என்ன பண்ணார் மாணிக்கவாசகர்? அதில் மொத்தம் 2 இது இருக்குது. ஒன்று இறைவன்தான் அதற்கான பொருள் என்பது ஒரு அர்த்தம், இன்னொன்று இறைவனோடு கலப்பது தான் பொருள் என்று இன்னொரு அர்த்தமும் உள்ளது. சரி, அதுக்கப்புறம் அந்த ஏடு வந்து பல விஷயங்கள் நடந்து இந்த மாலிகாஃபூர்னு ஒருத்தன், அலாவுதீன் கில்ஜின்னு ஒருத்தனுடைய படை தளபதி, அவனுடைய படை அந்த தாக்குதல்னால் அந்த ஏடு வந்து கடைசியாக பாண்டிச்சேரிக்கு போச்சு. அது இப்போவும் பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் அம்பலத்தாடி ஐயர் மடத்து தெருன்னு ஒரு தெரு, அதில் அம்பலத்தாடி ஐயர் மடம்னு ஒரு மடம் இருக்குது. அதில் இன்றைக்கும் திருவாசகத்தோடைய சிவபெருமான் கைப்பட எழுதிய அந்த ஏடுகளை அப்படியே ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. அதை சிவராத்திரி அன்னைக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். போய் பாருங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா. அப்படி ஒரு பெரும்பாலான மகிமைகள் மாணிக்கவாசக சாமி. திருவாசகத்திற்குண்டு திருவாசகம் இல்லை என்றால் அடியேன் இல்லை, திருவாசகம்தான் என்னை வாழ வைக்கின்ற ஒரே நூல், உயிர் நூல். மாணிக்கவாசக சாமியின் குருநாதர் மாணிக்கவாசக சாமி மட்டும் இல்லை என்றால் அடியேன் இல்லை. சரி, இப்போ நான் முன்னால் ஒன்று சொன்னேன்னா, என்ன சொன்னேன்? 63 நாயன்மார்கள் லிஸ்ட்டில் மாணிக்கவாசக சாமி வரமாட்டார். ஏன் மாணிக்கவாசக சாமி 63 நாயன்மார்கள் லிஸ்ட்டில் வரமாட்டார் தெரியுமா? சில பேர் சொல்கிறாங்க, சார் அதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு. மாணிக்கவாசக சாமி 12ஆம் நூற்றாண்டு, சுந்தரமூர்த்தி சாமிகள் 8ஆம் நூற்றாண்டு, அதனால தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் மாணிக்கவாசகரை பாடலங்கிறாங்க. இல்லை, அது போய் ஏன் தெரியுமா? சுந்தரமூர்த்தி சாமிகள் மாணிக்கவாசகரை பாடல. மாணிக்கவாசகர் ஒரு அடியாரே இல்லை. இதை சொல்கிறதுக்காக நீ எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த? எவ்வளோ பெரிய பாவத்தை நீ சொல்லிவிட்ட. மாணிக்கவாசகர் அடியார் இல்லையா அப்படிங்கிற நீ கன்ஃபார்ம் 100 வருஷம் உனக்கு நரகந்தான் அப்படிங்கிறீங்களா? மாணிக்கவாசக சாமி அடியாரே இல்லை. சரி, அப்போ அவர் யார்? மாணிக்கவாசக சாமி அடியார் இல்லை, அவர் சிவபெருமான், அவர் கடவுள். யார் சொல்கிறா? நான் சொல்லலைங்க, மாதவ சிவஞான முனிவர் சொல்கிறார், ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்கவாசகர் என்று. இன்னொன்று, மாணிக்கவாசகர் அவரே கடவுள் சிவபெருமான்னு எங்கே ஒத்துக்கிறாரு தெரியுமா? திருவாசகம் கடைசி பதிகம் அச்சோபதிகம் 51வது பதியம் 51வது தலைப்பு அச்சோபதிகம். இதில் சொல்கிறார் முதல் பாட்டு, முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக் அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி சிவமாயிட்டார்னு மாணிக்கவாசக சாமி ஒத்துக்கிறாரா? இந்த லூசு இந்த அடியேன் இருக்கேன் பாருங்கள், எனக்கு இந்த அறிவு இல்லை. மீனாட்சி சுந்தரம் ஐயான்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய தமிழறிஞர். அவருடைய ஃபோன் நம்பர் அடியேன் ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன். ஒரு ஓராண்டு காலம் முன்னாடி
ஐயா மேலே இருந்த தமிழ் பற்று, ஐயா மேலே இருந்த அந்த பக்தினால் ஏதோ கூப்பிட்டேன் ஒருக்கா ஐயா கிட்ட. சின்ன பையன் நான், அவர் பெரிய தமிழறிஞர். அவர்கிட்ட வந்து டப்புன்னு அவர் எடுத்துவிட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, என்ன இவ்வளோ பெரிய ஆள் டப்புன்னு நம்ம காலை எடுத்துவிட்டாரே. ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு ஒரு சந்தேகம்ன்ட்டு. சொல்லுங்கப்பா தம்பி அப்படின்னாரு. ஐயா மாணிக்க வாசகர், இப்போ மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானாவே இருக்கட்டும், அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு நாம் ஏன் கோயில் கட்டவில்லை என்று ஐயாவை பார்த்து கேட்ட இந்த அறிவில்லாதவன், இந்த அறிவில்லாத நாயேன் ஐயாவை பார்த்து கேட்டுவிட்டேன். ஐயா சொன்னார், தம்பி சிவபெருமானோடு மாணிக்கவாசக சாமி கலந்து விட்டார் என்றால் எங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்கிறதோ அதெல்லாம் மாணிக்க வாசகர், எங்கெல்லாம் சிவபெருமானுக்கு கோயில் கட்டுறோமோ அதெல்லாம் மாணிக்க வாசகருக்கு கோயில் கட்டுறதான்னு நினச்சிக்கிடுங்க, அவ்வளோதான் சந்தேகம் தெரிந்ததா என்று அடியேனை அப்பேற்பட்ட தமிழறிஞர் அடியேனுடைய கேள்விக்கும் ஒரு பதிலளித்தார். அது எனக்கு ரொம்ப பெருமை. அந்த கால் ரெக்கார்டு இருக்குது, நான் அடிக்கடி போட்டு கேட்பேன். ஐயாவுடைய திருக்குறள் என்னையே எங்கூட பேசியிருக்காருங்க ஐயா. எனக்கு இதை விட வேறு என்னங்க புண்ணியம் வேணும்? அப்பேற்பட்ட தமிழறிஞர் என் குருநாதர் சோ மீனாட்சி சுந்தரம் ஐயா, அவரு எங்கூட பேசியிருக்கார். ரொம்ப ரொம்ப எனக்கு ஆனந்தம். எனவே பேர்பட்ட நம் மாணிக்க வாசக பெருந்தகை திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று ஒரு பேச்சு. முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் ரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இந்த பாட்டு திருவாசகம்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு, திருவாசகமே கிடையாது, வேறு யாரோ எழுதினது. ஆனால் பாட்டு நல்லா இருக்குனால அதை முன்னாடி வச்சுவிட்டாங்க வாழ்த்து துதி மாதிரி. திருவாசகம் என்னும் தேன், இந்த அர்த்தம் புரியுதாங்க? தேனுடைய தன்மை என்னது? தேன் தானும் கெடாது, அதற்குள்ளே விழுந்த பொருளையும் கெட விடாது. அதே மாதிரி திருவாசகத்தை நாம் நம்பினோம் என்றால், திருவாசகத்துக்குள்ளே போனோம் என்றால், திருவாசகம் நம்மளை கெடவிடாது என்னும் கூற்றை சொல்லி, நம் குருநாதர் ஞானசம்பந்த சாமிகள் மற்றும் மாணிக்க வாசக சாமிகளின் பொற்பாதங்களில் இந்த பதிவை சமர்ப்பித்து, வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு.